சந்தியா, என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? எங்க உங்க அம்மாவை காணோம்? காலிஃப்ளவர்ப்பா. சும்மா மழை பெஞ்சிட்டே இருக்குதா, மூடமாக இருக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. அம்மாட்ட கேட்டேன், ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவர் இருந்துச்சுல, அதை பொரிச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு அம்மா கொடுக்கலையா? எனக்கு எங்கம்மா கொடுத்தா? வாங்கிட்டு வர சொல்லுவா, வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். எதுனா மிச்சம் மீதி மீந்து போச்சுன்னா தான் கண்ணில் காட்டுவா. கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்ப கண்ணில் பார்க்குறதோட சரி. அப்புறமா செஞ்சு மீதி ஆகி போச்சுன்னா மாட்டு குடத்துல ஊத்துறதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு கொடுப்பா. ஏப்பா பொய் பொய்யா புழுவாதப்பா. நீ நீ கிச்சனில் தின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பார்த்துட்டியா? சும்மா சும்மா சொன்னேன். உங்கள் அம்மா கிட்ட எதுவும் போய் போட்டு கொடுத்துறாத. பத்திரகாளி மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடிடுவா. அப்புறம் என்னத்துக்குப்பா இப்படி போய் சொன்னேன், அம்மா கொடுக்க மாட்டேங்கிறான்னு? அம்மாடி சந்தியா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்பா. அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா நீ? நீங்கள் மட்டும் எதுனாலும் சொல்லிவிட்டு ஜஸ்ட் கிட்டிங் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி அப்பாவும் உங்களை ஏமாத்துனேன். ஏமாத்துவீங்க. அம்மா காதில் மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருக்கிற கொடுக்காட்டு இருக்கிற முடியெல்லாம் பிச்சு பிச்சு எஞ்சிவிடும். ஆமாம் பாத்தியா, அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் அம்மாட்ட எது விளையாட்டுக்கு சொல்லிவிடாத. அன்றைக்கு எகிரிக்கிட்டு வந்துருவா அப்புறம் என்கிட்ட. பார்க்கலாம். நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், இல்லைன்னா எனக்கு மாட்டி விட்டுருவோம் எனக்கு தோணும் போது. என்ன பிளாக்மெயிலா? பார்த்துக்கிறேன். காக்கா வேற உன் தட்டத்தில் இருக்கிறத கொத்தி தூக்கிட்டு போயிட மாட்டேங்குது. ஷோ அந்தால போ. எப்போ பாவம்பா, அதை எப்போ துரத்துற? அது வந்து உன்னோட அப்பா. ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு வாப்போ. என்னோட அப்பான்னா உன்னோட தாத்தா. அப்போ நீ என்ன பண்ணுற? அந்த தட்டத்தில் இருக்கிற காலிஃப்ளவர்லாம் போய் வச்சுட்டு ஓடி வந்துரு. அசுக்கு புசுக்கு. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு? ஏட்டி சந்தியா, ஒன்று துணியை போய் மொட்டை மாடியில் காய வச்சிருவான்னு சொன்னா அங்கே உட்காந்து எடுத்துக்கிறியா? ஏங்க, உங்களை என்ன சொன்னேன்? சிங்கில் பாத்திரம் நம்பி போய் கிடக்குது, இந்த மோடத்தில் கை வச்சு எனக்கு சளி பிடிச்சிக்கும், அதெல்லாம் விலைக்கு போடுங்கன்னு சொன்னா இல்லையா? அந்நேரத்துலேயே ஒரு காப்பி கொடு, நான் குடிச்சுட்டு விளக்குறேன்ட்டு இங்கே வந்து உட்காந்து இப்போ 1 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பத்மினி, இந்த மோடத்தில் தண்ணியில் கை வச்சா எனக்கு மட்டும் சளி பிடிக்காதா? என்ன மட்டும் என்ன இரும்புலையா செஞ்சு வச்சுக்குது? ஏட்டி, ஏதோ 1-2 சாமானமாக போடுறீங்க, பொழுதுனிக்கு தின்னுபிட்டு நப்பி வச்சிடுறீங்க. நானும் காலையிலேருந்து 2 ஷிஃப்ட் விளக்கிட்டேன் பார்த்துக்க. அது கூட பரவாயில்ல, அந்த டீ குண்டாவை என்னால் தேய்ச்சி எடுக்க முடியல. எத்தனை குண்டா போட்டு வச்சுக்கிற? நீ விளக்குறதே இல்லையாட்டுங்குது. இப்போ அந்தாண்ட நின்றுக்கிட்டு இருந்தவ என்னத்துக்கு இப்போ மூஞ்சி முன்னாடி வந்து பேனு நின்று முழிச்சுக்கிட்டு இருக்க? அரை மணி நேரத்துக்கு ஒருக்க நான் தானே டீ வேணும் காஃபி வேணும் முடுக்குன்னு ஆத்தி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். பொழுதுனிக்கு டீ காஃபின்னு குடிக்கிறது நீங்க, அப்ப நீங்க தானே விளக்கணும். ஒரு முழுங்கு டீ இருந்தா கூட அதில் அரை டம்ளர் ஊற்றி மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி சுட வச்சு குடிச்சுட்டு அதை அப்படியே காரையாட்டம் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் எவ விளக்குவா? இப்போ என்னத்துக்காயா இப்படி வந்து முறைச்சிக்கிட்டு கத்துற? நானே விளக்கிக்கிறேன். அப்புறம் பின்ன நீங்க தான் விளக்கணும். நானா பொழுதுனிக்கு டீ வச்சு குடிச்சிட்டே இருக்கிறேன். நீங்களே தான் குடிக்கிறீங்க டீ. 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ, அதுவும் சின்ன டம்ளர்லாம் குடிக்கிறது இல்லை, 1/2 லிட்டர் குடிக்க வேண்டியது. ஏட்டி, நீயா வச்சு கொடுக்குற? நானே தானே வச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கு என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? நம்ம நீ இன்னும் வச்சு கொடுத்தீங்கன்னா அவளுக்கு தான். அதுவும் டீ வைக்க போனால் போதும், ஏங்க எனக்கு ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் சக்கரை கம்மியாக போடுங்க அப்படின்னு கேட்டு குடிக்கிறல்ல. ஆமா, குடிச்சாங்க நல்லா. ஒரு நாளைக்கு 10 டீ குண்டா எந்த வீட்லயாச்சும் விளக்குவாங்களா? என்னத்த அப்படி டீயை குடிச்சு விலைக்கு கையை தேஞ்சு போயிட மாட்டேங்குது. அது டீ கிளாச்சை குடிச்சுட்டு கொண்டு போய் சிங்கில் போடுறதில்ல, குடிக்கிற இடத்துல வச்சுட்டு போறது. அது எறும்பா ஏறிட்டு கிடக்குது, அதை வேற சுத்தம் பண்ணணும். 1 வேலையா 2 வேலையா? ஒரு மணிக்கு எத்தனை வேலையை தான் செய்யறது? கொஞ்சம் மோடம் போடுறதுக்குள்ள தாயவோ வந்துடுறா. அவன் பச்சை போடு போண்டாவை போடு என்கிட்ட எதையோ ஒன்று திங்கணுமா? ஏம்மா ஏன் இப்படி அப்பாவை திட்டிகிட்டே இருக்கிற? அப்பா தான் விளக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, போயேன். ஆமாண்டி, உங்க அப்பாவை திட்டு நின்று எனக்கு வேண்டுதல் பாரு. சும்மா கோவப்படிக்கிட்டே இருந்து எரிச்சல் வராது எனக்கு. நானே தானே டீ வைக்கிறேன் அப்படி இப்படின்னு போய் அடுப்பு பாரு, எல்லாம் பொங்கி விட்டு அது வேற ஒரு பக்கம் காஞ்சி போய் கிடக்குது. அதெல்லாம் யாரும் விலைக்கு எடுக்கிறது? நீ ஒரு வேலை தீண்டுறியா? நீ உட்காந்து தின்னுட்டு நல்லா உட்காந்துட்டு இருக்கிறியா? உங்க அப்பனுக்கு சப்போர்ட் வேற இதில். சீக்கிரமா போய் துணியை காய வச்சுட்டு மழை வரதுக்குள்ள காஞ்சி நல்லா எடுத்து வைக்கிவியா? உங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறீங்களா 2 பேரும்? காலையிலேருந்து ஒரு பொட்டை பிள்ளை ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஒரு துணியை காய வைக்கலாம், ஊட்டலாம், ஏதாவது நீயா சொல்றியா? நம்ம சொன்னாதான் செய்யறது. என்ன பிள்ளையப்போ?
அதான் சொல்லிட்டல நாங்க செஞ்சிடுறோம் போமா அங்கேயே நின்னுட்டு கத்திட்டே கிடக்காத. ஆமா கத்துறாங்கன்னு கத்தலன்னா ஒரு வேலை செய்யறீங்களா நீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு செய்யாம இப்படியே பதில் பேசிக்கிட்டு அப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்ன பத்தக்கா சத்த ரோட்டு வரைக்கும் கேக்குது. ஏப்ல சந்தியா கொஞ்சம் நான் வந்து உட்காரு. நான் வந்துக்கிட்டேன் உட்காருங்க. அது இது காலிஃப்ளவர் சில்லியா மலைக்கு நல்லா இதமா காரசாரமா பத்மினி அக்கா போட்டுட்டாங்க போலயே. எங்க அத்தைக்கு ஒன்று கொடு பாப்போம். இந்தாங்கத்த எடுத்துக்கோங்க. என்ன கணேசண்ணா மழை இன்னைக்கு ஆஃபீஸு லீவ் விட்டாங்களா இல்லை நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்களா? இல்லம்மா நெட்டவள்ளி, இன்னைக்கு லீவு தான். ஓ அதனால தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம்மா. பத்மினி அக்கா என்ன மூஞ்சி கோவக்கா மாதிரி நல்லா செவந்து போய் கிடக்கு. எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? ரோடு வரைக்கும் சத்தம் கேட்கு. அண்ணன் துணி துவச்சு கொடுக்க மாட்டேன்னு எது சொல்லிட்டாரா? அட ஏமா நெட்டவள்ளி நீ வேற, அவளே ஆல்ரெடி பத்திரக்காளியா மாறி நிக்கிறா. யானே என்னாச்சு? அத அவகிட்டயே கேட்டுக்காமா. நான் சொன்னா அதுக்கு எதுனா என்கிட்ட சங்குன்னு வருவா. சொல்லுங்கள் பத்து சொல்லுங்கள் என்னாச்சு? இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு என்னன்னு சொன்னா தானே தெரியும். அது ஒண்ணும் இல்ல நெட்டவள்ளி, காலையில இருந்து நானும் இந்த சாமானத்தை விளக்குங்கன்னு சொல்றேன். ஈ முடிச்சிட்டு கிடக்குது விளக்க மாட்டேன்னு வந்து டீயை வச்சுட்டு வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இவ எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து தின்னுட்டு இருக்கா. போய் துணியை காய வேணா உட்காந்து 2 பேரும் கதை பேசிட்டு இருக்காங்க. நானே எத்தனை வேலை இந்த மழை இடத்துல சொல்லு, இந்த மழையில ஈரத்துல காய வச்சா எனக்கு சளி பிடிச்சிக்கோ அதை விளக்குங்கன்னு சொன்னேன். ஒரு பேச்சு 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. செய்யறேன்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏப்ல சந்தியா ஏன் இப்படி பண்ற? உங்க அம்மாவே நேத்து தானே பிறந்தாங்க பாவம். நேத்து பிறந்த குழந்தைய பின்ன தண்ணியில கைய வைக்க சொன்னா மூக்கு வலிக்கிட்டு தானே தெரியும். 2 பேரும் அநியாயம் பண்றீங்க. சரியா சொன்னம்மா. என்ன இவ ஒருத்தி இவங்களோட சேர்ந்துட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறியா? ஆட கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல, இது ஒரு விஷயம். இதுக்கு அப்படி கத்திட்டு கிடக்குறீங்க. அவரு ஏதோ வாரத்துல 2 நாள் 1 நாள் தான் லீவ் இருக்கிறாங்க. அவரை பிடிச்சிட்டு ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கிற பத்மினி அக்கா? நீ என்ன பண்ற? கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டு போய் பாத்திர கழுவு. நெட்டவள்ளி சூப்பரா சொன்னம்மா தெய்வமே. நெட்டவள்ளி நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, இல்லன்னா இவங்க மேல இருக்கிற கோவத்துல உன் மேல ஏறி விட்டுருவேன். நீங்க பண்ற வேலைக்கு நீ வேற இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இருக்கிற கோவத்துல அப்புறம் யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். அப்புறமேட்டுக்கு உன் மேல கத்தி விட்டுரும். அப்புறமேட்டுக்கு நீ அக்காவை சலிச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். கத்தி விடுங்களே பாப்போம். இட்டி நீ வேற காமெடின்ற பேர்ல என்ன மண்டை சூடாகுது. அப்புறம் மண்டையில நங்குன்னு கொட்டி வச்சிருவேன். அசாம இரு. சரி விடுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி பிரஷர் ஓவர் ஆகி வயசான காலத்துல மயக்கம் கேட்க போட்டு தொலைஞ்சிடாதீங்க. நெட்டவள்ளியத்தே சூப்பரா சொன்னீங்க. செம்ம. ஆமாம்மா சும்மா கத்திட்டே கிடக்காத. அப்புறம் ப்ரெஷர் வந்து மயக்கடிச்சு விழுந்துடாத. அப்புறம் 2 நாள் லீவு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமே வேஸ்டா போயிடும். ஏத்தே வயசாயிட்டே இப்படித்தான் கோவம் வருமா? என்னங்கடி 2 பேரும் வயசாயிட்டு நான் என்ன 60 வயசு பாட்டியா? இல்லக்கோ இல்ல, நீங்க 16 வயசு குமரி. நீங்க வந்து யூத் டீனேஜ் கேர்ள். என்ன வாயில ஈ கொசு எது போய் வந்துருச்சா? இன்னிக்கிட்டு ஆளு மண்டையும் போய் வேலையை பாருப்போ. இப்ப காமெடி பண்றாலாம் இவ சிரிக்கிறாளாம். மனுஷனை எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. நீங்க என்ன அந்த ஒரு கப்பு காப்பி என்ன சாயங்காலம் வரைக்கும் குடிச்சிட்டே இருப்பீங்களா? ஒரு சொட்டா நக்கி குடிச்சா கூட இந்நேரத்துக்கு குடிச்சிருந்துருக்கலாம். நக்கி குடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா? ஆமாப்பா சூப்பரா கேட்டீங்க. நாயோ பேயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. போய் வேலையை முடிச்சுட்டு என்னமோ பண்ணுங்க. பெரியம்மா கத்தாத, போறேன். காப்பி உக்காந்து ஒரு நிம்மதியா குடிக்க விடுறாளா இவ? வல்லுன்னு கத்திட்டே கிடக்குறா. முன்னேறிக்கிட்டே இருப்பீங்களா இல்ல போறீங்களா? எப்படி போறம்மா, ஆளை விடு. நீ என்னடி போறியா? எவ்வளவு நேரம் உட்காந்து காக்கா எட்ட கொத்தி தின்னுட்டு இருப்பேன். அந்த காக்கா எடைஞ்சு பேச்ச போ. ஐயோ என் பக்கம் திருப்பிட்டியா? போறேன் உடனே ஆரம்பிச்சிடாத. யாக்கா 2 பேரும் இப்படி வல்லுன்னு கத்திட்டே கிடக்குறேன். அவங்களே எப்பயாச்சும் தானே லீவ்ல இருக்கிறாங்க. பாவம் இப்படியா போட்டு கத்திட்டே கிடப்ப. இவா ஒருத்தி அவங்க கிட்டலாம் கத்தலைன்னா ஒரு வேலை வாங்க முடியாது. நெட்டவள்ளி சும்மா இரு. நீ ஒரு நாள் லீவ் இருந்தானா 6 நாள் லீவ் இருந்தானா வீட்டுக்குள்ள செய்யிட்டு என்ன இப்போ? அதுவும் சரிதான். சரி உட்காருங்க. இப்படியே எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்க போறீங்க? நீங்க கிட்டலாம் இப்படி சத்தம் போடலாம் ஒரு வேலை வாங்க முடியாது. நம்மளே ஏமாத்தி நல்லா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அத்தாத்துக்கு இந்த மழை வேற வருது, வெயில் அடிக்குது, பேயுது, கச்ச ஒன்னும் குளிரிட்டே கிடக்குது. ஆமாக்கா பாத்தீங்களா, ஒன்று பேஞ்சிட்டு விடணும் இல்லைன்னா வெயிலாச்சும் அடிக்கணும். 2 இல்லாமல் ஒரு 10 தூரல் போடுது, அப்புறம் வெயில் அடிக்குது. இந்த காஞ்ச துணியெல்லாம் நனைச்சி போடுது. இன்னும் 4 நாளைக்கு வேற மழை இருக்குதான் நியூஸ்ல சொன்னாங்க. காக்கா வேற காக்கா அடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தூரத்து சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம் மக்களே, எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. பத்மினி அக்கா அது சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைப். அட போடி, அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியும். மக்களே அதான் அவ சொல்கிறது தான். அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, பாருங்கள். ஓகே மக்களே, டாடா பாய். சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வீடியோவை பாருங்கள். நாளைக்கு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.